ராஜாங்க ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிஃபில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோ எப்படி உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிக்சட் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்டோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்கள் இப்போ இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, ரிமூவ் பிஜின்னு, இது கொடுத்து உங்கள் பேக்ரவுண்டை வந்து இங்கே கட் பண்ணிட்டு மேலே சேவ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு 4 இமேஜ் தேவைப்படும். 4 இமேஜுமே பேக்ரவுண்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட பீட் மார்க் கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதில் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த லிங்க்கை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சிம்பிளாக இருக்குது, அதை டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கு, இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாமே எல்லாமே நான் கொடுத்துருக்குது. இதில் வந்து எப்படி நீங்கள் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இப்போ வந்து நீங்கள் எந்த இமேஜை வந்து எடிட் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கையிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கட்டான மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை வந்து லைட்டாக அப்படி மேலே இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து கையிலே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜை பூராமே டச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குதுங்களா, இந்த இமேஜை டச் பண்ணி இந்த கலர் ஃபில் இருக்குதுங்களா, அதில் போயிட்டு இந்த ஸ்டார் டச் பண்ணி இப்போ வந்து இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இதை டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வீடியோக்கு உள்ளே வர மாதிரி இமேஜை வந்து சின்னமாக்கிக்கோங்க. இந்த மாதிரி அமைக்கிட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த சைட்லாம் கரெக்டாக நம்ம ஃபுல் இமேஜும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இதே மாதிரியே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் அதே மாதிரியே நீங்கள் எல்லா இமேஜுமே டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபுல்லில் போயிட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபாண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீழே எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்குங்க. இதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதே மாதிரியே நீங்கள் வீடியோவில் கடைசி இருக்குமே எல்லா ஃபாண்ட்டுக்குமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்கணும். இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.